Welcome everybody. Let's dive into bullish and bearish Elliott scenario on Bitcoin. பிட்காயின் நாங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஃபார் டான் சைட் தான் வந்திருக்கிறோம். நான் ஹோப் பண்ணுறேன் இந்த ரெசல்யூஷன் வந்து இப்போ ஓகேயா இருக்குதுண்டு. ப்ளீஸ் என் கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. இப்போ இந்த டைம் வந்து ரெசல்யூஷன் அண்ட் எல்லாம் வந்து ஓகேயா இருக்குது. நீங்கள் இப்போ ஃபோனில் இல்லாட்டிக்கு பிசி இல்லாட்டிக்கு என்ன என்ன டிவியில் பார்க்குறீங்க என்றால் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபீட்பேக் தாங்கோ. எப்படி உங்களுக்கு இப்போ ரெசல்யூஷன் இருக்குண்டு அண்ட் ஆடியோ இது குவாலிட்டி வந்து எப்படி இருக்குண்டு ஆடியோ இப்போ நல்லா இருக்குதுண்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. நான் இப்போ அதை திரும்ப பார்ப்பேன். நான் ஹோப் பண்ணுறேன்னு இப்போ எல்லாம் ஓகேயா இருக்குதுண்டு. பட் யா இப்போ நாங்கள் திரும்ப அனாலிசிஸ்க்கு போன நாங்கள் என்றால் தெரியுமென்றால் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து யா நாங்கள் இப்போ தான் ஆன்சர் வந்திருக்கிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ரீச் பண்ணிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 96K இருந்தது. இது இப்போ நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஒரு கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கலாம்ண்டு இந்த ஏரியாவில். இப்போ கொஞ்சம் உள்ளுக்கு ஜூம் பண்ணினாங்கள் என்றால் இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு பவுன்ஸ் நடக்கும்ண்டு. அண்ட் இது எங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. இப்போ இல்லை நாங்கள் இப்போ திரும்ப வந்து ஃபார் டவுன் சைட் இல்லாட்டி இந்த ஏரியா இல்லாட்டிக்கு இந்த ஏரியாவில் நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு பவுன்ஸ் நடக்கும்ண்டு. இப்போ நான் எக்ஸாக்ட்லி பார்க்க நினைக்கிறேன் இதில் தான் நாங்கள் சொல்லுவாங்க ஒரு பவுன்ஸ் நடக்குமெண்டு. அண்ட் யா எக்ஸாக்ட்லி இப்போ பவுன்ஸ் நடந்திருக்கு. இல்லைன்ட்டு இப்போ டவுன் சைட் வந்திருக்கிறோம். இதான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியது. ஸோ யா இதான் எலியட் வேவ்னு சொல்லலாம் இந்த நாட்ஷலுக்கு. இதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. அண்ட் அதன் இப்போ எங்களுக்கு எனக்கு சினாரியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து இது இப்போ ஒரு ஷார்ட் அப்டேட் நான் உங்களுக்கு தர்றது. உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஆல்ட்காயின்ஸ் வேணுமெண்டா நான் அனாலிசிஸ் பண்ணுறதுண்டா ப்ளீஸ் எனக்கு எழுதுங்க. நான் அதை போய் அனாலிசிஸ் பண்ணுவேன். இல்லாட்டிக்கு நான் ஜஸ்ட் பிட்காயின் தான் செஞ்சோன்ட்ருப்பேன். அண்ட் இந்த சினாரியோவில் நாங்கள் தேர்ட் வேவ் இந்த ஹையில் முடிச்சிட்டோம். எல்லாம் வந்து 3 wave structure A, 3 wave structure B and C wave structure ஒரு ஷார்ப் மூவ், ஒரு ஃப்ளட் ஸ்ட்ரக்சர் Wல முடிச்சுட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு X wave இதில் முடிச்சுட்டு ஒரு பவுன்ஸில் இப்போ நாங்கள் வந்து ஒரு Y wave ஒரு ABC முடிச்சுட்டு சூன் ஆர் லேட்டர் வந்து நான் இதில் வந்து ஒரு பவுன்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஃபோர்த் வேவ் முடிச்சிட்டோம். எல்லாம் வந்து 1 2 3 4 5. ஸோ புல் மார்க்கெட் ஸ்டில் நாட் ஃபினிஷ்ட். அதான் இப்போதைக்கு இன்னும் ஸ்டில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. எல்லாரும் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து இப்போ பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இன்னும் மோர் ப்ரூஃப் தேவை. பட் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கள் என்றால் இது வந்து கணக்கு ஓவர்லேப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1 2 1 2 1 2 1 2 கணக்கு 1 2s இருக்குது. அண்ட் கணக்கு ஓவர்லேப்ஸ் இருக்குது. ஆல்வேஸ் வந்து எங்களுக்கு ஒரு பவுன்ஸ் நடக்குது, ஒரு சின்ன பவுன்ஸ். ஸோ எல்லாம் வந்து 3 வே ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. தேர்ஃபோர் வந்து ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி வந்து புல் மார்க்கெட் எண்ட் பண்ணையில் நாங்கள் ஸ்டில் ஆன்கோயிங்காக இருக்கும். பட் இப்போ நாங்கள் ஒரு ஃபோர்த் வேவ்ல வந்து யூஸ்வலாக ஒரு கொரெக்ஷன் நடக்கிறது, ஆல்வேஸ் நடக்கிறது. அண்ட் அது வந்து இப்போ இந்த சினாரியோ நடக்கலாம். இதில் வந்து இப்போ நாங்கள் சூனோ லைட்டாக இந்த ஃபோர்த் வேஃபை முடிக்க போகிறோம். இதில் முடிச்சுட்டு பெண்ணில் ஒரு பவுன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் இப்போ டைரெக்டாக இல்லாட்டிக்கு கொஞ்சம் லோவராக வந்துட்டு எங்களோட நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி டார்கெட் வந்து 81Kல இருக்குது. இதையும் நாங்கள் வந்து மேபி டச் பண்ணிவிட்டு பேருந்து ஃபாப்ஸாக போகலாம். பட் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு சொல்லி நாங்கள் இதை நாங்கள் பாஸ் பண்ணினாங்கள்ல 96Kயை பின் அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா வரும். ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ ப்ரைஸ் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு பேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் அப்சைட் ஒரு லாங் ஸ்ட்ரக்சர் லோ எடுக்காமலே ஒரு லாங் ஸ்ட்ரக்சர் செஞ்சினாங்கள் என்றால் இதில் பின்ன ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறோம் ஒரு லாங் பொசிஷன் போகிறதுக்கு. பட் அதான் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஸ்லோ டவுன் பண்ணணும். இதுலேருந்து இப்போ ஜஸ்ட் ஃபார் டவுன் சைட் வந்தோன்று இருந்தேன் என்றால் அண்ட் வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்றால் நாங்கள் ஃபார் டவுன் சைட் தான் பார்த்துருப்போம். அண்ட் ரேஞ்ச் எங்களுக்கு கிடைக்காட்டி நாங்கள் ஃபார் டவுன் சைட் தான் பார்த்துருப்போம். அண்ட் இந்த சினாரியில் சூனோ லேட்டாக சொல்லிய மாதிரி இல்லைன்னு டைரக்ட் இப்போ ஃபார் பவுன்ஸ் ஒரு ஃபிஃப்த் வேவ் எதிர்பார்க்குறோம். இது இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் லோவர் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் சார்ட்டில் வச்சுக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நாங்கள் கவுண்ட்டை மேரி பண்ண தேவையில்லை. இல்லாட்டிக்கு இந்த சினாரி நடக்குமெண்டு நாங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம் வேவ்ஸோட. அண்ட் பேருந்து தான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இது வந்து எல்லாம் ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக. ஸோ இதில் 1 2 3 4 5 பேருந்து கொரெக்ஷன் திரும்ப இப்படி அப்சைட் போனென்றால் பேருந்து இது வந்து ஒரு ஃபிஃப்த் வேவ் என்று ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இதெல்லாம் வந்து ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர்ஸ் என்றால் நாங்கள் ஸ்டில் ஃபார் த ஆன்சர் தான் பார்த்துருப்போம். பட் இதில் வந்து இந்த சினாரியை நாங்கள் லோ செஞ்சிட்டோம். இதுலேருந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபிஃப்த் வேவ் அப்சைட் எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டிஸ் சொல்லிய மாதிரி. இந்த சினாரியோவில் நாங்கள்
ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர் ஏல தான் முடிச்சிருக்கிறோம். டபிள்யூல சாரி. இதுலேருந்து முடிச்சிருக்கலாம். அண்ட் இப்போ ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணி ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு எக்ஸ் வேவ்ல இப்போ ஸ்டில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் வாயில் நாங்கள் ஸ்டில் இன்னும் வரணும் ஃபார் த ஆன்சைட். ஸோ இதுலேருந்து டைரெக்டாக ஒரு எக்ஸ் வேவ் நடக்கலாம், இல்லாட்டிக்கு ஒன் லோ செஞ்சுட்டு மேபி இந்த சொல்லிய மாதிரி 2.36 ஃபிபனாச்சியை டச் பண்ணிவிட்டு டேக்கிங் ஃப்ரம் திஸ் லோ டு திஸ் ஹை ஆஃப் தேர்ட் வேவ் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட் ஏரியா கிடைக்குது. அண்ட் இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு காமன் டார்கெட் ஏரியா 0.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.5. இது ஒரு லெஸ் காமன் டார்கெட் 0.146 அண்ட் ஒரு இன்வாலிடேஷன் வந்து 0.618. அண்ட் இதுலேருந்து பேருந்து நாங்கள் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணும் கொஞ்சம் லோவரம் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பென் ஸ்டில் ஃபார் தான் சைட் நாங்கள் வர்றோம்ட்டு நான் நினைச்சுருக்கிறேன். ஸோ அதான் இப்போதைக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம் இந்த 2 சினாரியோஸ் மேக்ரோ டைம் ஃப்ரேம்ஸில். இது வந்து இப்போதைக்கு எனக்கு ஹையர் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. ஏனென்றால் இது இப்போதைக்கு எனக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு WXY முடிச்சிட்டும் ஃபாப்ஸாக போகலாம். அதான் இதுலேயே வந்து நாங்கள் ஒரு பவுன்ஸ் சூனோ லேட்டாக நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டுருக்கிறோம். பட் அதான் இதுலேருந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ண இல்லாட்டிக்கு ஒன் லோ செஞ்சுட்டும் ஃப்ரெண்டு அப்சைட் போகலாம். பட் இதில் சொல்லிய மாதிரி சூனோ லேட்டு நாங்கள் ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்குறோம். இப்போ இதில் எங்களுக்கு ப்ரைஸ் ஸ்லோ டவுன் பண்ணி என்றால் இதில் ஒரு லாங் பொசிஷன் போகலாம். இப்போ இதுலேருந்து நாங்கள் இப்போ ட்ரேடில் இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்டாப்ஸ் பிரேக் ஈவனை போட்டு நீங்கள் என்றால் இப்போ இதில் ஒரு ரிட்ரேஸும் வந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸாக இல்லாட்டிக்கு 5 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து ஒன்று என்றால் நாங்கள் இப்போ ஃபார் தான் தான் பார்ப்போம் ஒரு வாய் வேவ்ல. அதான் இப்போ எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தரும். ஸோ அதான் இந்த 2 சினாரியோஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஏன் நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து நாங்கள் டான்ஸை வேறோன் என்றால் யூஸ்வலாக வந்து ஒரு ஃபோர்த் வேவ் டார்கெட் வந்து சொல்லிய மாதிரி காமன் டார்கெட் ஏரியா வந்து இந்த ஏரியா. அண்ட் இதில் வந்து நாங்கள் இந்த ஃபிபனாச்சிஸை டச் பண்ணல. ஸோ தேர்ஃபோர் நான் லோவாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அதான் சூனோ ஆர் லேட்டாக வந்து நான் ஒரு பவுன்ஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏபிசி முடிச்சுட்டு இப்போ ஒரு பவுன்ஸ் திரும்ப ஒரு ஏபிசி இல்லாட்டிக்கு இது WXY முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு பூல் மார்க்கெட் கண்டினியூ பண்ணலாம்ட்டு. பட் இப்போதைக்கு நான் நினச்சோண்டிருக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு பெண்டு ஸ்டில் ஒரு XY செஞ்சுட்டு பெண்டு ஸ்டில் இன்னும் லோவராக வரலாம். பெண்ணு மேபி 61K நாங்கள் டச் பண்ணிவிட்டு பெண்ணு வந்து இதுலேருந்து ஃபாப்ஸாக போகலாம், இல்லாட்டிக்கு இந்த 80K டச் பண்ணிவிட்டு பெண்ணு ஃபாப்ஸாக போகலாம். பட் அதான் இதான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த சினாரியோஸும். பட் ஓவரால் பாயஸ் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் அப்டேட் தரைக்க அது நடந்துட்டு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் இப்போ ப்ரைஸோட ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்குன்னு எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து இப்போ என்று சொல்லலாம் இந்த சினாரியோ எக்ஸாக்ட்லி நடந்துகிட்ருக்கு. இந்த சினாரியோவில் நாங்கள் இப்போ ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் ஏயில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் சியில் முடிச்சுட்டு அதான் சொல்லிய மாதிரி கொஞ்சம் லோவர் ஆயினும் வந்துட்டு பேண்டு இதில் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணுறேன்டால் எக்ஸ் என்றால் இப்படி என்ன நடக்கலாம். ஸோ இப்படி பேண்டு இப்படி என்ன நடக்கலாம்னு நான் நேர்ச்சிருக்கிறேன். இதான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ப்ராபபிலிட்டிஸ். இதான் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டிஸ் நான் நேர்ச்சிருக்கிறேன். ஸோ இதில் லோவராக வரலாம், இல்லாட்டிக்கு இதில் இந்த பவுன்ஸ் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ சூனோ ஆர் லேட்டாக வந்து நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு பவுன்ஸ் நடக்குமெண்டு. எப்போ நடக்குமெண்டு சொல்லலாது. அது எங்களுக்கு மோர் இதில் ஒரு ரேஞ்ச் தேவை. எப்போ நாங்கள் இது வந்து சொல்லலாம் ஒரு பவுன்ஸ் நடக்கும் என்றால் உங்களுக்கு இல்லை இப்போ ஒரு லாங் ரேஞ்ச் தேவை. இப்படி ஒரு ரேஞ்ச் இருக்கக்கூடாது. ஸோ 3 வேவ் ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு பேண்டு லவ்ஸை திரும்ப எடுக்கிறது அது இருக்கக்கூடாது. எங்களுக்கு இதில் மோர் லாங்கர் ரேஞ்ச் இருக்கணும். டேஸ் வீக்ஸாக வந்து இதில் ரேஞ்ச் இருந்தால் தான் நாங்கள் பேண்டு ஒரு எக்ஸ் என்று சொல்லலாம். ஒரு எக்ஸ் நடக்குதா இல்லாட்டிக்கு சொல்லிய மாதிரி ஒரு புல் மார்க்கெட் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம்ட்டு. பட் இப்போதைக்கு இந்த சினாரியோ நான் கொஞ்சம் லோவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அதான் சொல்லிய மாதிரி எலியட் வேவ்ல நீங்கள் ஒரு கவுண்ட்டை மேரி பண்ணக்கூடாது. நாங்கள் இதுலேருந்தே நாங்கள் சொல்லிட்டா நாங்கள் டான்ஸாக வருவோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த டாப்லேயே நாங்கள் சொல்லி நாங்கள் 96K வரும்ண்டு. இப்போ ஈவன் அதை லூஸ் பண்ணி நாங்கள் 81K நாங்கள் டச் பண்ணுவோம். அது இப்போ நடந்திருக்கு. இப்போ இல்லைருந்து நாங்கள் ப்ராபபிலிட்டிஸை இப்போ ஸ்டில் நாங்கள் லோவஸ்ட் தான் பார்த்துட்டு பட் சூனோ ஆர் லேட்டாக ஒரு பவுன்ஸ் நடக்கலாம். எப்போ நடக்கும்னு தெரியும். ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு கேட்க உங்களுக்கு வந்து இப்போ தெரியும் எந்த சினாரியோ எக்ஸாக்ட்லி நடந்துகிட்ருக்கு. இல்லை இப்போ டான்சர் வந்துட்டு பெயின் ஃபாப்ஸ் ஆகிட்டா இல்லாட்டிக்கு இதுலேருந்து இப்போ டைரெக்டாக நாங்கள் ஃபாப்ஸ் ஆகி போகிறோம். அதான் இப்போ எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு நாங்கள் ஆஃப்கோர்ஸ் வந்து இப்போ ப்ரைஸோட நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதை மாதிரி ட்ரேடுக்கும். ஸோ நான் இப்போ இல்லை எனக்கு ஷார்ட் பொசிஷன் போனேன், இந்த ஹையில் ஷார்ட் பொசிஷன் போனேன், இல்லை ப்ராஃபிட்ஸ் எடுத்தேன். நான் இப்போ இந்த உங்களுக்கு தெரிய மாட்டேன் இதில் நான் ஒரு ஷார்ட் ஆர்டர் போட்டேன். நான் உங்களுக்கு இதில் ஈவன் சொல்லி நாங்கள் இந்த ஹாய் எடுத்த நாங்கள்டா 160Kலேருந்து to 170K வந்து ஒரு ஷார்ட் ஆர்டர் போடுவோம்ட்டு.
இது இப்போ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. நாங்கள் இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுத்த நாங்கள் இந்த பவுன்ஸில் வந்து இது வந்து ஒரு இப்படி ஒரு சினாரியா இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நாங்கள் வீடியோவில் இந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டேன். பட் மெட்டது வந்து ஸ்டாப்ஸ் பிரேக் ஈவன் நான் போட்டிருப்பேன். இப்போ எங்களுக்கு ப்ரைஸ் வந்து எங்களுக்கு எடுத்தால் நான் ரிஸ்க் ஃப்ரீயான ட்ரேடுகளுக்கு போயிருக்கிறேன். இல்லாட்டிக்கு நாங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இதில் நான் ஈவன் வந்து ஷார்ட் பொசிஷன் போனேன். ஏனென்றால் எங்களுக்கு கணக்கு செட்டப்ஸ் கிடைச்சிருக்கு ஃபார் த ஆன்சைட் வர்றதுக்கு. அதான் வந்து சொல்லிய மாதிரி ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியாக இருந்தது நாங்கள் ஃபார் த ஆன்சைட் வருவோம்ட்டு. ஸோ அதுக்காண்டி இப்போ ப்ராபபிலிட்டிஸ் வந்து பிளேட் பண்ணிவிட்டு ஸோ பிளே இட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து சூனா லேட்டாக ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணுமெண்டு நான் நேற்று நினைக்கிறேன். இதில் இந்த டைரெக்டாக இல்லாட்டி கொஞ்சம் லோவராக வந்துட்டு பெயிண்ட் ஒரு பவுன்ஸ். இந்த சினாரியோவில் நாங்கள் ஜஸ்ட் ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர் டபிள்யூவில் முடிச்சுட்டு பெயின் ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர் எக்ஸில் முடிச்சுட்டு பெயின் ஸ்டில் நாங்கள் ஃபார் த ஆன்சைட் வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது வந்து டில் எண்ட் ஆஃப் த இயர் போகலாம் இந்த சினாரியோ. ஸோ இந்த பேர் மார்க்கெட் மாதிரி இருக்கலாம். எல்லாரும் வந்து வெரி வெரி ஸ்கேர்டாக இருப்பாங்க. பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோ எல்லாரும் செல் பண்ணுவாங்க. பட் இது ஜஸ்ட் நான் ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர் தான் நினைச்சுட்டு. இது வந்து ஒரு 5 வே ஸ்ட்ரக்சர் நீங்கள் நான் இது கவுண்ட் பண்ணல. இம்பாசிபிள் எனக்கு. எலிட் வேஃபில் ட்ரேடிங்கில் அண்ட் மார்க்கெட்ஸில் யூஸ்வலாக வந்து ஒன்றும் 100 வீதத்துக்கு ஃபார் ஷோர் இல்லை. பட் இப்போதைக்கு இந்த சினாரி நீங்கள் பார்த்துனீங்க என்றால் கிளியர்லியாக எங்களுக்கு ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் ஸ்டில் இந்த ஆல் டைம் ஹை வந்து சூனோ லேட்டாக வந்து நாங்கள் வந்து திரும்ப எடுக்கணும். இல்லை இப்போ லாங்கராக ரேஞ்ச் பண்ணி ஃபார் தான் சார் வரலாம். இல்லாட்டிக்கு இல்லை இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃபாப் சைட் போகிறது. இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி லாங்காக ஃபார் தான் சைட் வருவோம். இந்த சினாரியோவில் நாங்கள் இப்போ சூனோ லேட்டாக முடிக்க போகிறோம். அதென்றால் இதில் ஒரு WXY AP இல்லை இப்போ ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணிவிட்டு பட் ஸ்டில் இது ஒரு சின்ன பவுன்ஸாக தான் இருக்கும். ஃபார் பி செஞ்சுட்டு இப்போ இந்த ஸ்டில் ஃபார் தான் சைட் வந்து ஒரு CYFக்கு இது வந்து இப்போ இந்த சொல்லிய மாதிரி இந்த 81Kலேருந்து டு 62K மட்டும் வந்துட்டு பெயிண்ட் இதுலேருந்து நாங்கள் ஃபாப்ஸாக போகலாம். எல்லாம் பெயிண்ட் எல்லாம் 3 இயர் ஸ்ட்ரக்சர் டபிள்யூவில் பெயின் ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர் YYFக்கு செஞ்சுட்டு பெயின் வந்து நாங்கள் இந்த புல் மார்க்கெட் கண்டினியூ பண்ணலாம் இப்படி ஒரு சினாரியோவில். ஸோ இதுலேயும் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணும். இல்லாட்டி கொஞ்சம் லோவராக வந்துட்டு பெயிண்ட் ஃபார் பவுன்ஸ் பட் ஸ்டில் நாங்கள் ஃபார் பவுன்ஸாக பார்த்துருக்கிறோம். அண்ட் இந்த சினாரியோ தான் நாங்கள் ஒரு லோ முடிச்சிட்டோம். எல்லாம் WXY செஞ்சுட்டு இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபாப்ஸாக போகிறோம். புல் மார்க்கெட் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதென்றால் WXY முடிச்சென்றால் ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர் முடிச்சால் நீங்கள் ஆல் டைம் ஹைஸை திரும்ப பார்ப்பீங்க. ஸோ இந்த சினாரியில் நீங்கள் திரும்ப இந்த ஹையை பார்ப்பீங்க. அண்ட் எப்போ இது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் என்றால் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை சாரி. எப்போ இது வந்து ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர் ஒரு கன்ஃபர்மேஷன் என்றால் இந்த ஹாய் எடுத்து நாங்கள் இந்த 107.5K இதை நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் டச் பண்ணி நாங்கள் அப்படியே இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இது ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர். பின் இதெல்லாம் ஒரு XY ஃபர்ஸ்ட் இல்லை இருக்கலாம். இல்லாட்டிக்கு சொல்லிய மாதிரி ஒரு 1 2 3 4 5 செஞ்சுட்டு பின் இந்த ப்ளோ ஆஃப் டாப் 5th வேவ் செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் தான் ஆன்சர் வரும். ஸோ இது கணக்கு சினாரியோஸ் இருக்குது. பட் உங்களுக்கு விளங்குது ஸ்டில் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணிட்டு நான் நேச்சுன்னு இருக்கிறேன். இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி டைரெக்டாக இல்லாட்டிக்கு அதர் சினாரியோஸில் கொஞ்சம் லோவராக வந்துட்டு பெயின் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணிட்டு பெயிண்ட் தான் நாங்கள் சொல்லலாம். இதிலேருந்து இல்லாட்டிக்கு இதிலேருந்து இதெல்லாம் 3 வே ஸ்ட்ரக்சர்ஸாக நாங்கள் ஃபார் தான் ஆன்சர் தான் பார்ப்போம். ஸோ அதான் பெயின் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி ஸ்டில் ஃபார் த ஆன்சைட். பட் இதுலேருந்து எங்களுக்கு ஒரு 5 வே ஸ்ட்ரக்சர் இருந்துட்டு பெயின் ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர்ஸ் டவுன் என்றால் இது ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம் ஒரு லாங் பொசிஷன் போகிறதுக்கு. எந்த பெயின் நாங்கள் திரும்ப ஆல் டைம் ஹைஸை திரும்ப விசிட் பண்ணுவோம்ட்டு. பட் நோட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து 3 4 5 கிடைக்கணும். அதாண்டா 1 2 3 4 5 கிடைச்சிட்டு பெயிண்ட் திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் செகண்ட் வேவ் பெயிண்ட் ஒரு தேர்ட் வேவ்க்கு போனாங்கன்றால் என்ன இப்படியே நடக்கலாம்னு நான் நினச்சிருக்கிறேன். ஸோ இதான் இந்த ஷார்ட் அப்டேட் அபவுட் பிட்காயின். நான் ஹோப் பண்ணுறேன் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுண்டு. நான் ஹோப் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட்டுகளுக்கு போயிருக்கிறீங்கண்டு. ஏனென்றால் உங்களுக்கு கணக்கு ஷார்ட் பொசிஷன் நான் உங்களுக்கு தந்தேன். நான் நீங்கள் போகலாம்ண்டு. இல்லாட்டிக்கு ஈவன் நான் உங்களுக்கு சொல்லினேன் உங்களோட ஆல்ட் காயின்ஸை செல் பண்ணுங்கன்ட்டு. இப்போ நீங்கள் இத்தீரியம் கணக்கு ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் இந்த அக்கார்டிங் டு யுவர் பிளானுக்கு நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி அது செஞ்ச நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. See you next time. Bye.